Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. சொத்து வரி விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரட்டை வேடம் போடுவதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சி விகிதத்தில் சொத்து வரி விதிக்க வேண்டும், அப்படி வசூலித்தால் மட்டுமே உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் விடுவிக்கப்படும் என 15வது நிதி ஆணையம் நிபந்தனை விதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு விதித்த கடுமையான விதிகளை தனது சுயநலத்திற்காக ஏற்று அப்போது ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டதாக அறிக்கையில் அமைச்சர் நேரு விமர்சித்துள்ளார். இதைத் தொடர்ந்து சொத்து வரி உயர்வை நிதி ஆணையம் கட்டாயமாக்கியதால் வேறு வழியின்றி சொத்து வரியை உயர்த்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஏழை நடுத்தர மக்கள் பாதிக்காத வகையில் குடியிருப்புகளின் பரப்பளவை 4 வகைகளாக பிரித்து வரி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் சொத்து வரி குறைவாகவே விதிக்கப்படுவதாகவும் அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். ஆட்சியில் இருந்தபோது சொத்து வரி உயர்வை ஆதரித்து கையெழுத்திட்டு விட்டு தற்போது சொத்து வரி எதிர்ப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரட்டை வேடம் போடுவதாக அறிக்கையில் அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.